ஹிட்லர் வந்து எல்லாருக்கும் எந்தெந்த நாடை வந்து எப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு காலு கீழே வந்து யாரோ வந்து பாம் வந்து வச்சிருப்பாங்க. இதை வந்து ஹிட்லரோட பாடி கார்டு வந்து கவனிச்சிருவாரு. இது என்ன சூட்கேஸ் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விடுவாரு. அந்த பாம் வந்து வெடிச்சிரும். அதிர்ஷ்டவசமா பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து சிறு காயங்களோட வந்து தப்பி வச்சிருவாரு. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து அவர் முன்னாடி இருந்திருக்கும். அந்த டேபிள் வந்து அவரை காப்பாத்திருக்கும். இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அதிகாரிகள் வந்து இறந்து போயிருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு வந்து சம்பந்தமா 5000 பேர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. எல்லாருக்குமே வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துறாங்க. தூக்கு தண்டனை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஸ்ட்ரீட் லைட்ஸ், அதுக்கப்புறமா மரங்கள், இது எல்லாத்துலயும் வந்து இடம் பத்தாம அங்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றுறாங்க. எல்லா இடத்துலயும் வந்து தொங்க விடுறாங்க எல்லாரையுமே. இதுல முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்ட கர்னல் ஸ்டஃபன்பர்க்கை வந்து பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமா தளபதி ரோமல் அப்படின்றவர் வந்து பல நாடுகளை வந்து ஹிட்லர் வந்து கைப்பற்றதுக்கு வந்து காரணமா இருந்தது வந்து இந்த தளபதி ரோமல் தான். நீங்க மட்டும் பாய்சன் குடிச்சு செத்து போங்க அப்படின்ட்டு வந்து ஹிட்லர் வந்து சொல்றாரு. இதுதான் வந்து இந்த முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க.